என்னோட பேர் அஜய். நான் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக இருக்கேன். இந்த வீடியோ யாருக்காங்கன்னா, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆக்சிஸ் இந்தியா பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். என்னோட டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோக்குள்ளே போகலாம். சதுரங்க வீடை படம் பார்த்துருக்கீங்களாங்க? அந்த படத்துலையும் இப்படி தாங்க சொன்னாங்க அப்படின்றது. அப்படிங்களாங்க? சரி வாங்குங்க, சேர்ந்து படத்தை பார்க்கலாம். பாருங்க. இந்த தண்ணிய டெய்லி ஒரு துளி தண்ணில கலந்து குடிச்சேன். இப்ப என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிருச்சு. இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. என்ன போட்டிருக்கு இதுல? ஏதோ ஒரு மூலிகை தண்ணியா, அதை குடிச்சா இளமையாயிடுவாராம். ஆக்சிஸ் இந்தியாவில் உங்கள்கிட்ட யாராவது மூலிகை தண்ணி வித்தாங்களா? இந்தாங்க மூலிகை தண்ணி யூஸ் பண்ணுங்க, இளமையாயிடுவாங்கன்னு சொன்னாங்களா? அடுத்தது, நான் இங்கே நிற்கிறேன், எம்டிஎம்டபிள்யூ கார் வெளில நிற்கிது அப்படின்ற ஒரு டயலாக். ஏங்க, இந்த துறையில் ஏமாத்திரம் இருக்கானு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஏமாத்திரம் இருக்காங்க. இந்த துறையில் மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலையும் ஏமாத்திரம் இருக்கான். நம்ம எதுவுமே ஒரு படத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ணிட முடியாது. இப்போது மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் என்ன காமிச்சாங்க? டாக்டர் அப்படின்னாலே அதோட நெகட்டிவ் ஷேடெல்லாம் காமிச்சாங்க. ஒரு டாக்டர் என்னென்னலாம் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றத காமிச்சாங்க. உடனே எல்லா டாக்டரும் இப்படி தான் முடிவு பண்ணிடுவீங்களா? உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போகவே மாட்டிங்களா? அதுக்கப்புறம் சர்க்கார்னு ஒரு படம், அரசியல்வாதி அவ்வளோ கெட்டவங்க மாதிரி காமிச்சாங்க. யாருமே அதுக்கப்புறம் அரசியல்லே குதிக்கவே இல்லையா? போலீஸ் இண்டஸ்ட்ரி பற்றி தப்பாக சொல்லாத ஏதாவது ஒரு படம் இருக்கா? எல்லா துறையை பற்றியும் தப்பாக சொல்கிற படமும் தான் இருக்குது. ஒரு படத்தை வச்சு எப்படி நம்ம லைஃப்பை டிசைட் பண்ண முடியும்? அதனால இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்குறதுலாம் நான் வரல. முடிவை நீங்கள் எடுக்கணும். எது நல்ல கம்பெனி, எது கெட்ட கம்பெனி, அந்த கம்பெனியோட எம்டிசிஓ யார், அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அந்த கம்பெனியோட கான்செப்ட் என்ன அப்படின்றத வச்சு தான் முடிவு எடுக்கணும். நல்ல கம்பெனி இருக்குது, கெட்ட கம்பெனி இருக்குது. நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். யார் கூட ஜாயின் பண்ண போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஹெட் ஆஃபீஸ், ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர், 100+ பிரான்ச் ஆஃபீஸ் ஆல் அக்ராஸ் தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமோ இல்லை இது எல்லாமே அப்படி தான் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?